அஜித்துடன் நடிக்க ஆசை வெளிப்படையாக சொன்ன கீர்த்தி சுரேஷ். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். விஜய் இயக்கத்தில் உருவான இது என்ன மாயம் படத்தின் மூலம்தான் தமிழில் அவர் அறிமுகமானார். அந்த படம் சரியாக போகாவிட்டாலும் கீர்த்தியின் அளவான நடிப்பும் அழகும் ரசிகர்களை கவர்ந்தது. இதனை அடுத்து அவர் நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது. இதனால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தன. கீர்த்தி சுரேஷ் முன்னணி நடிகர்களுடன் தொடர்ந்து நடித்தாலும் அவர் நடித்த படங்கள் சரியாக போகவில்லை. இதன் காரணமாக கீர்த்தி சுரேஷ் ராசி இல்லாத நடிகை என்ற பெயரை பெற்றார். ஆனால் சினிமாவுக்கு ராசியை விட திறமை கொஞ்சம் முக்கியம் என்பதால் தமிழில் அவருக்கு இறங்கு முகமாக இருந்தாலும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் ஏறுமுகமே கிடைத்தது. மாமன்னன் படம் அவருக்கு தமிழில் நல்ல ரீஎன்ட்ரியாக அமைந்தது. அதனை அடுத்து அவர் நடித்த சைரன் படம் தோல்வியை சந்தித்த சூழலில் கடைசியாக ரகுதாத்தா படம் வெளியானது. ட்ரெய்லர் நல்ல வரவேற்பை பெற்றாலும் படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக கீர்த்தி கொஞ்சம் அப்செட் என்று திரையுலகில் பேச்சு எழுந்திருக்கிறது. சூழல் இப்படி இருக்க அவர் அளித்த சமீபத்திய பேட்டியில் அஜித் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். தனியார் யூடியூப் சேனல் ஒன்று அவர் அளித்த பேட்டியில் அஜித்துடன் நடிக்க எனக்கு எக்கச்சக்க விருப்பம். ஆனால் அவருக்கு தங்கையாக மட்டும் நடிக்க மாட்டேன். நடித்தால் ஜோடியாகத்தான் நடிப்பேன். அண்ணாத்த படத்தின் ஷூட்டிங்கின் பொழுது நான் தங்கியிருந்த ஹோட்டலில் தான் அவரை பார்த்தேன். எனது ரூமை கிராஸ் செய்து சென்றார். நான் அதை கவனித்து உடனே ஓடி போய் பேசினேன். நான் அப்படி செய்வதற்கு முன்னரே அவரது உதவியாளரிடம் அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். எனது அம்மாவுடன் ஷாலினி நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். அதை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்றார்.